அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இபாதத்துகளை நிறைவு செய்வதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய இபாதத்துகளை இஹ்லாஸாக்கி நிறைந்த பலனை தந்தருள்வானாக. இப்புவியில் அல்லாஹ் நம்மை எல்லாம் கோடானு கோடி படைப்புகளில் தலை சிறந்த படைப்பாக தேர்வு செய்து அவர்களிலும் ஹிதாயத்து வழங்கப்பட்ட முஸ்லிம்களாக வாழுகிற பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்திருக்கிறான். நம்மை நன்னறிப்படுத்துவதற்காக நல்வழிப்படுத்துவதற்காக இறை தூதர்களை அனுப்பியதோடு நம்மோடு இன்றளவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாபெரும் அற்புதமாக திருமறை அல்லாஹ் நமக்கெல்லாம் ஒரு வாழும் அற்புதமாக தந்திருக்கிறான். இந்த திருமறையில் இறைவன் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கு பல்வேறு வழிமுறைகளை அல்லாஹ் கையாளுகிறான். இந்த திருமறையினுடைய பாங்கை நாம் சிந்தித்து பார்க்கிற போது அதை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. திருமறையை நாம் வகைப்படுத்தி பார்த்தால் 3 வகையாக வகைப்படுத்தலாம். திருமறையினுடைய ஒரு பகுதி அகீதாவை சொல்லுகிறது, கொள்கையை பற்றி பேசுகிறது. மற்றொரு பகுதி சட்டதிட்டங்களை பற்றி பேசுகிறது. இன்னொரு பகுதி வரலாற்றை பேசுகிறது. நபிமார்களுடைய வரலாறுகளையும் பாவிகள் தங்களுடைய வாழ்க்கையில் பாவம் செய்ததனால் அடைந்த பின்விளைவுகளையும், இப்படி நல்லவர்களுடைய வரலாறுகளும் தீயவர்களுடைய செய்திகளும் திருமறையினுடைய வசனங்களில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. வரலாறு என்பதற்கு திருமறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை கிஸ்ஸா. கிஸ்ஸா என்ற வார்த்தையின் மூலமாக பல பொருட்களை நாம் அடையலாம். சம்பவத்தை எடுத்து கூறுதல், வரலாறு கூறுதல் என்றொரு அர்த்தம் அதற்கு சொன்னாலும் கூட, சம்பவமோ வரலாறோ கூறப்பட்டால் மனிதனிடம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறதோ, என்ன பலன் எதிர்பார்க்கப்படுகிறதோ அந்த பலனை புதிந்த ஒரு பொருளும் அதற்கு இருக்கிறது. கிஸ்ஸா என்றால் வழி நடத்தல். ஒருவர் சென்ற பாதையில் இன்னொருவர் அடியெடுத்து செல்லுதல், அடி வைத்து செல்லுதல், பின்பற்றி செல்லுதல். இதனால்தான் மூசா நபியினுடைய தாயார் நைல் நதியில் ஒழுகு விட்டதற்கு பிறகு அவருடைய சகோதரிக்கு சொல்லுகிறார், காலத் லி உக்திஹி குஸ்ஸீஹி, அவர் சென்ற பாதையில் சென்று அவரை பார், அவரை பின்தொடர்ந்து செல் என்பதாக மூசா நபியினுடைய தாயார் மூசா நபியினுடைய சகோதரிக்கு சொன்னதாக பார்க்கிறோம். குஸ்ஸீஹி என்றால் அவர் போன பாதையில் நீ செல், அவரை பின்தொடர்ந்து செல் என்பதாக நாம் வசனங்களில் அந்த வார்த்தையினுடைய பொருளை காணுகிறோம். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் அதை போன்று சொல்லுகிறான், ஃபர்தத்தா அலா ஆசாரிஹிமா கஸஸா. மூசா நபியும் யூஷா இப்னு நூனும் இருவருமாக வந்த பாதையில் திரும்பச் சென்றார்கள். எந்த பாதையில் அடியெடுத்து வைத்து வந்தார்களோ அந்த பாதையிலேயே அவர்கள் வந்த சுவடில் அப்படியே காலடி எடுத்து வைத்து சென்றார்கள். ஆக வந்த வழியை பின்தொடர்ந்து சென்றார்கள். ஃபர்தத்தா அலா ஆசாரிஹிமா கஸஸா. இங்கேயும் கிஸ்ஸா என்பதற்குரிய வரலாற்றுக்குரிய வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியானால் வரலாறு என்ற ஒரு பொருளும் கிஸ்ஸாவுக்கு இருக்கிறது. வரலாறு சொல்வதனால் என்ன எதிர்பார்க்கப்படுகிறதோ அந்த பலனை புதிந்த ஒரு பொருளும் அந்த கிஸ்ஸாவுக்கு இருக்கிறது. வரலாறு சொல்லப்படுவதனுடைய நோக்கம் அந்த வரலாற்றில் கிடைக்கிற பாடங்களையும் படிப்பினைகளையும் எடுத்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் திருமறையில் நஹன் நக்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ் என்று சொல்லுகிறான். வெறும் கதைகளை சொல்வதல்ல குர்ஆனுடைய நோக்கம். நஹன் நக்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், அழகான சம்பவங்களை வரலாறுகளை
மக்களுக்கு பயன் தருகிற அழகான சம்பவங்களை எடுத்து விவரிப்பதுதான் நம்முடைய நோக்கம். அதைத்தான் நாம் இங்கே விவரித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக வெறும் சம்பவங்கள் சொல்வதல்ல, சம்பவங்களோ வரலாறுகளோ சொல்லப்படுவதனுடைய மற்றொரு நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிற போது வகுல்லன் நக்ஸு அலைக மின் நம்பாஇர் ருஸுலி மா நுஸப்பித பிஹி ஃபுஆதக், நாம் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லும் போதும் எதை நாம் விவரித்து சொல்லுகிறோம் தெரியுமா? மா நுஸப்பித பிஹி ஃபுஆதக், நபியே உங்களுடைய இதயத்திற்கு உள்ளத்திற்கு எது வலு சேர்க்குமோ அந்த விஷயத்தை தான் நாம் எடுத்து சொல்லுகிறோம், விவரித்து சொல்லுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சம்பவங்கள் சொல்லப்படுவதனுடைய நோக்கம், வரலாறுகள் சொல்லப்படுவதனுடைய நோக்கம், அடிப்படை நோக்கம் மா நுஸப்பித பிஹி ஃபுஆதக், உங்களுடைய உள்ளம் அதன் மூலமாக வலிமை பெற வேண்டும், உள்ளம் அதன் மூலமாக நம்பிக்கை பெற வேண்டும், உள்ளம் ஆட்டம் கண்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சம்பவங்களை எடுத்து சொல்லுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தொடுத்து அல்லாஹ் சொல்லுகிற போது வஜாஅக ஃபீ ஹாதிஹி அல் ஹக்கு வ மௌஇலத்தும் வ ذிக்ரா லில் முஃமினீன், இது போன்ற சம்பவங்களில் நபியே உங்களுக்கு சத்தியமும் வந்திருக்கிறது, உபதேசமும் வந்திருக்கிறது, முஃமின்களுக்கு தேவையான நற்போதனைகளும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. வரலாறுகளில் உண்மை இருக்கிறது, வரலாறுகளில் உபதேசம் இருக்கிறது, வரலாறுகளில் தேவையான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் சொல்வதில், அவர்களுடைய வரலாறுகளை சொல்வதில் பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. யாருக்கு படிப்பினை இருக்கிறது? லிஉலில் அல்பாப், சிந்தனை சக்தி உள்ளவர்களுக்கு பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கிஸ்ஸாவினுடைய நோக்கம், வரலாறுடைய நோக்கம் மனிதன் அந்த வரலாறை வெறுமனை படிப்பதற்கல்ல, பாடங்களை பெறுவதற்குத்தான். வெறும் கதை இருக்கிறது, வெத்துக்கதைகள், கற்பனை கதைகள் இருக்கிறது, அதற்கென்று ஒரு வார்த்தை அல்லாஹ் திருமறையில் பயன்படுத்துகிறான். இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா قال أساطير الأولين, அசாதீர் என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான். உஸ்தூரா, அசாதீர், அசாதீர் என்றால் ஸ்டோரி என்று அரபியில் இங்கிலீஷில் சொல்லுகிறோமே, ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே. ஆக கற்பனையான கதைகள், கற்பனை கதைகளுக்கு அல்லாஹ் தனி வார்த்தையை பயன்படுத்துகிறான். உண்மையான வரலாறுகளுக்கு கிஸ்ஸா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். கிஸ்ஸா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவதனுடைய நோக்கம் என்ன என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையை, பாடங்களை, படிப்பினைகளை, அவருடைய வாழ்க்கையில் கிடைக்கிற போதனைகளை உள்வாங்குவதோடு அதை வாழ்க்கையில் செயல்படுத்தி அவர் சென்ற பாதைக்கு செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும், அவர் நடந்த வழியில் நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த வகையில் குர்ஆனில் சம்பவத்தை சொல்வதோடு மாத்திரம் அல்லாஹ் நிறுத்திக் கொள்ளவில்லை. இருவரும் பெருநாட்களை, திருநாட்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதில் ஒரு பெருநாளை, ஒரு அடிப்படை கடமையாகிய நோன்பை தழுவி அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மற்றொரு பெருநாளை அல்லாஹ் ஒரு மாமனிதனுடைய வரலாற்றை தழுவியதாக அமைத்திருக்கிறான். வரலாற்றிற்கு இஸ்லாத்தில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாமனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து வாழ்க்கையில் என்னென்ன பாடங்களை, படிப்பினைகளை பெற வேண்டுமோ அந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் பெறத்தக்க வண்ணமாக ஒரு அடிப்படை கடமை அல்லாஹ் அதை தழுவி ஏற்படுத்தியதோடு அவருடைய வாழ்க்கை எண்ணி பார்க்கிற விதமான ஒரு அடிப்படை கடமை அல்லாஹ் ஏற்படுத்தி அதை ஒட்டிய பல நாட்களை அல்லாஹ் சிறப்புக்குரிய நாட்களாக அமைத்து தந்து அதை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியோடு இறைவனை பெருமைப்படுத்துகிற ஒரு நாளாக பெருநாள் ஈதுல் அல்ஹா என்ற பெயரில் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஆக ஒரு மாமனிதனுடைய வாழ்க்கை, எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கிறார் பாருங்கள். இதை ஆண்டுதோறும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சந்தோஷம் கொண்டாடுகிற அதே வேளையில், மகிழ்ச்சி கொண்டாடுகிற அதே வேளையில் மாமனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது என்பதை பற்றியும் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மாமனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சாதித்து காட்டிய சாதனையின் காரணமாகவே பல சமுதாய மக்களும் இப்ராஹிம் நபி என்று சொன்னால் அவர் எங்களை சார்ந்தவர் என்று சொல்வதில் பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். இப்ராஹிமா,
அது யூத குலத்தை சார்ந்தவர், யூத மதத்தை சார்ந்தவர், எங்களை சார்ந்தவர் என்று யூதர்கள் சொல்வதில் பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். நசாராக்கள் ஒரு பக்கம் இப்ராஹிம் ஆபிரகாம் அவர் எங்களை சார்ந்தவர், எங்கள் மதத்தை சார்ந்தவர் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். இன்னொரு பிரிவினரோ மக்கா முஷ்ரிக்குகள், அவர்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் தாங்களாக தங்களோடு ஒரு மனிதராக மாத்திரம் எண்ணிக்கொள்ளவில்லை, மாறாக மனிதரில் புனிதர் என்பதை கடந்து கடவுளாக்கும் நிலைக்கு அவருக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்திருந்தார்கள். தவறு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் முஷ்ரிக்குகள் அந்த உச்சகட்ட நிலைக்கு கொண்டு போய் மனிதன் என்ற ஸ்தானத்தையும் கடந்து கடவுளுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு போய் வைக்கும் அளவிற்கு அவருடைய வரலாறு மக்களுடைய மனங்களில் இடம் பிடித்திருக்கிறது. அல்லாஹ் அதற்கெல்லாம் வரையறை கட்டிவிட்டான். மாகான இப்ராஹிம் யகூதியா, இப்ராஹிம் ஒருபோதும் யூதர்கள் நினைப்பது போல யூதர் அல்ல அவர். வலா நஸ்ரானியா, நசாராக்கள் நினைப்பது போல அவர் நஸ்ரானி அல்ல. வலாகின் கான ஹனீஃபம் முஸ்லிமா, வலாகின் கான ஹனீஃபம் முஸ்லிமா, அவர் ஒரு அப்பழுக்கற்ற தூய கொள்கைவாதியான ஒரு முஸ்லிமாக இருக்கிறார். வமா கான மினல் முஷ்ரிகீன், மக்கா முஷ்ரிக்குகள் நினைப்பது போல, மக்கா முஷ்ரிக்குகள் என்பது போல முஷ்ரிக்குகள் ஒருவரும் அல்லவர், அவர் ஒரு முஸ்லிம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மாத்திரமல்ல, இன்னா உலன்னாசி பி இப்ராஹிம் லல்லதீன தபஊஹு வ ஹாதன் நபியு வல்லதீன ஆமனூ வல்லாஹு வலியுல் முஃமினீன். இப்ராஹிம் நபி உரிமை கொண்டாடுவதற்கும் தகுதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ராஹிம் இருக்கிறாரே, அவரை உரிமை கொண்டாடுவதற்கும் ஒரு தகுதி இருக்கிறது. யூதன் தனக்குரியவர் என்று சொல்வதனால் அவர் யூதனாக மாறிவிடுவதில்லை. நசாரா தனக்குரியவர், தங்களை சார்ந்தவர் என்று சொல்வதனால் அவர் அவரை சார்ந்தவராக மாறிவிடுவதில்லை. அவரை உரிமை கொண்டாடுவதற்கு கூட தகுதிகள் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை வரலாறு இறைவனால் எப்படி அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை உரிமை கொண்டாடுவதற்கு முழு தகுதி படைத்தவர்கள் யார் தெரியுமா? லல்லதீன தபஊஹு, அவரை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ, வஹாதன் நபியு, இந்த நபி முஹம்மது நபி, வல்லதீன ஆமனு மஅஹு, அவரோடு இருக்கிற விசுவாசிகள், இவர்கள் தான் அந்த இப்ராஹிமை உரிமை கொண்டாடுவதற்கு தகுதி இருக்கிறது என்று சொல்லி தகுதியை வரையறுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எனக்கு சொந்தமானவர் என்று சொல்வதற்கு கூட ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு வாழ்க்கையை வரலாற்றை அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், வரலாறு படைத்திருக்கிறார்கள், சாதனை படைத்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த அளவிலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உலுல் அஸ்முகளில் அன்றாடம் நாம் எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நபி கூட, வார்த்தைகளால் சொல்லி புகழக்கூடிய ஒரு நபி கூட இப்ராஹிம் நபிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்றாடம் வார்த்தையில் 100க்கும் மேற்பட்ட முறை ஒரு முஸ்லிம் சொல்லுகிறார் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 50 முறையாவது இப்ராஹிம் என்ற வார்த்தையை ஒவ்வொரு தொழுகை இபாதத்துள்ள முஸ்லிமும் அன்றாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். காலையில் எழுகிற போது அஸ்பஹனா அலா ஃபித்ரத்துல் இஸ்லாம் வ அலா கலிமத்துல் இக்லாஸ் வ அலா தீனி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா மில்லத்தி அபீனா இப்ராஹீம் ஹனீஃபம் முஸ்லிமா வ மா கான மினல் முஷ்ரிகீன் என்ற வார்த்தை சொன்ன வண்ணமாக ஒரு முஸ்லிம் காலை எழுகிறான். அஸ்பஹனா அலா ஃபித்ரத்துல் இஸ்லாம், அஸ்பஹனா நாங்கள் காலை பொழுதை அடைந்திருக்கிறோம், இயற்கையான இஸ்லாமிய மார்க்கத்தில் காலை பொழுதை அடைந்திருக்கிறோம். வ அலா கலிமத்துல் இக்லாஸ், தூய கலிமாவில் நாங்கள் காலை பொழுதை அடைந்திருக்கிறோம். வ அலா தீனி அபீனா வ அலா தீனி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனில் நாங்கள் காலை பொழுதை அடைந்திருக்கிறோம். வ அலா மில்லத்தி அபீனா இப்ராஹீம், எங்களுடைய தந்தையாகிய இப்ராஹீமுடைய கொள்கையில் நாங்கள் காலை பொழுதை அடைந்திருக்கிறோம். இப்ராஹிம் என்று சொல்லுகிற போது கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்லுகிறோம். வ அலா மில்லத்தி அபீனா இப்ராஹீம ஹனீஃபம் முஸ்லிமா வ மா கான மினல் முஷ்ரிகீன், அவர் அப்பழுக்கற்ற கொள்கைவாதி, அவர் ஒரு முஸ்லிம், அவர் ஒரு முஷ்ரிக் அல்ல என்பதையும் கூடுதலாக சேர்த்து சொல்லுகிறோம். ஒவ்வொரு காலை பொழுதும் இறைவனை திக்ர் செய்யக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் இது போன்ற வார்த்தையை நாம் சொன்ன வண்ணமாகத்தான் காலை பொழுதை அடைகிறோம். இப்ராஹிம் நபி அங்கே நாம் எண்ணி பார்க்கிறோம்.
ஒவ்வொரு தொழுகையிலும் 2 அத்தஹியாத்துகளை தஹியத்தை உடைய தொழுகைகளை நாம் எடுத்துக்கொண்டால் 8 முறைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை நாம் பயன்படுத்துகிறோம். 8 முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை நாம் சொல்லுகிறோம். பாங்கோசை கேட்டதற்கு பின்னால் பிரார்த்தனை செய்கிற போது ஸலவாத்துடன் இப்ராஹிம் நபியினுடைய பெயரை 4 முறை உச்சரிக்கிறோம். இப்படியாக அன்றாடம் 10க்கும் மேற்பட்ட முறை 50க்கும் மேற்பட்ட முறை ஒரு முஸ்லிம் இப்ராஹிம் நபியினுடைய பெயரை உச்சரிக்கிறார் என்று சொன்னால், அப்படி அன்றாடம் எண்ணி பார்க்கப்படுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக எண்ணி பார்க்கப்படுகிற ஒரு மாமனிதராக இறைவன் அவருடைய வரலாற்றை வைத்திருக்கிறான். அவர் அப்படிப்பட்ட சாதனை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அப்படி என்ன சாதனை படைத்தார்கள்? இது قال له ربه اسلم قال اسلمت لله رب العالمين. அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு சொன்னானே, இப்ராஹிமே அஸ்லிம், முஸ்லிமாக மாறுங்கள், கட்டுப்பட்டவராக மாறுங்கள், முஸ்லிமாக மாறுங்கள் என்று சொன்ன உடனேயே மறுவேச்சு கிடமில்லாமல் அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்ட முஸ்லிமான வாழ்க்கை வாழ தயாராகிவிட்டேன், முஸ்லிமாகிவிட்டேன் என்று சொன்னாரே. முஸ்லிமாகிவிட்டேன் என்று முஸ்லிமாக மாறினார்களே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம். முஸ்லிமாக மாறியதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை என்ன? முஸ்லிம் என்று தன்னை சொல்லிக் கொண்டதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை என்ன? கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னதற்கு பிறகுள்ள அவருடைய வாழ்க்கை என்ன? நீங்களும் முஸ்லிம் என்று சொல்லுகிறீர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உரசி பாருங்கள். நீங்களும் முஸ்லிம் என்று தான் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள், இப்ராஹிம் தன்னை முஸ்லிம் என்று தான் சொல்லிக் கொள்ளுகிறார். 2 பேருடைய இஸ்லாத்திற்கு மத்தியில் ஒப்பீட்டாய்வு செய்து பாருங்கள். இப்ராஹிம் என்று அல்லாஹ் சொல்லும் போது, அறிமுகம் செய்கிற போதே இப்ராஹிம் அல்லதி வஃபா, எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க நிறைவேற்றிய இப்ராஹிம் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறான். இறைவனுடைய உத்தரவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த உத்தரவுகளை முழுக்க முழுக்க நிறைவேற்றியவர் இப்ராஹிம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இத்பதலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. அல்லாஹ் அவரை பல வார்த்தைகளால் பல உத்தரவுகளால் சோதனை செய்து பார்த்தான். சோதனை செய்கிற போது ஃபஅத்தம்மஹுன்ன, எல்லாவற்றையும் பரிபூர்ணப்படுத்தியவர் அவர் என்று இறைவனால் வாழ்த்தப்படுகிறார், இறைவனால் போற்றப்படுகிற ஒரு மாணவியாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்களை வரலாற்றை வைத்திருக்கிறான். இன்றைக்கு ஹஜ் செய்யக்கூடியவர்கள், படோடோபமாக பகட்டோடு ஆடை அணியக்கூடியவர்கள், ஹஜ் என்ற பெயரில் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்லுகிற போது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் யதார்த்தமாக எதையெல்லாம் செய்து காட்டினார்களோ, உண்மையாக தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய உத்தரவை ஏற்று எதையெல்லாம் யதார்த்தமாக செய்தார்களோ அதையெல்லாம் பாவனையாக செய்யக்கூடியவர்களாகத்தான் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள். இப்ராஹிம் செய்து காட்டினார், நீர் பாவனையாக இதை செய்வது கடமை என்று அடிப்படையாக, அடிப்படை கடமைகளில் ஒன்றாக, அதுவும் செல்வந்தர்கள், செல்வமுள்ளவர்கள், பதவி உள்ளவர்கள், பட்டமுள்ளவர்கள், அதற்குரிய வசதி வாய்ப்புகள் பெற்றிருந்தால் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் செய்த வாழ்க்கையினுடைய சில அங்கங்களை, வரலாற்றில் அவர்கள் செய்து காட்டிய சில செயல்பாடுகளை பாவனையாக செய்வதை அல்லாஹ் ஒரு வழிபாடாக அமைத்திருக்கிறார் என்று சொன்னால், தவாஃப் செய்கிற போது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்கள் செய்த சாதனைகளை பற்றி எண்ணம் வருகிறது. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அங்கே முத்தமிடுகிற போது அங்கேயும் அவர்களை பற்றி எண்ணங்கள் வருகிறது. அதுபோல ஜமரத்துல் ஊலா, ஜமரத்துல் உஸ்தா, ஜமரத்துல் குப்ரா என்று சொல்லப்படுகிற கற்களுக்கு கல்லெறியும் போதும், சிலைகளுக்கு கல்லெறிகிற போதும், அங்கே அடையாள சின்னங்களுக்கு கல்லெறிகிற போதும் இப்ராஹிம் நபியினுடைய சிந்தனை ஓடி வருகிறது. அரஃபா திடலுக்கு செல்லுகிற போதும் இப்ராஹிம் நபி வாழ்க்கையில் சாதித்த சாதனை சிந்தனைக்கு வருகிறது. இப்படியாக ஒரு மாமனிதர் செய்த வாழ்க்கையை அப்படி செய்து பார்ப்பதற்காக அல்லாஹ் அதை ஒரு இபாதத்தாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், எப்படிப்பட்ட சாதனை, எப்படிப்பட்ட வரலாற்றை அவர்கள் படைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். ஆக கேட்பது கலைவதல்ல வரலாற்றினுடைய நோக்கம். என்று சொன்னால் அவர் செய்த வாழ்க்கையினுடைய வரலாற்றினுடைய சுவடுகளை எண்ணி பார்க்கிற போது நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நீ வர வேண்டும். அவர் போன பாதையில் குறைந்தபட்சம் செல்வதற்கு நீ முயற்சிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வரலாறு என்ற வார்த்தைக்குள்ளே பல பொருள்களை சொல்லி நமக்கு பாடம் பயிற்றுவிக்கிறான். எனவே இது போன்ற நபியினுடைய வரலாறை எண்ணி பார்க்கிற ஒரு காலகட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த காலத்தை நாம் அடைந்து விட்டால் அதனுடைய சிறப்புகளை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம். அல்லாஹ்விடத்தில்
மிக மிக விருப்பத்திற்குரிய அமலாக செய்கிற அமல்கள், மிக மிக விருப்பத்திற்குரிய அமலாக இருக்கிற நாட்கள் இந்த 10 நாட்களை விட வேற எந்த நாட்களும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த 10 நாட்களுக்கு அப்படி ஒரு சிறப்பு கிடைக்க காரணம் என்ன? இந்த 10 நாட்களும் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை வரலாறு எண்ணி பார்க்கிற நாட்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்கிறார்களே, அதை விடவா இந்த நாட்களில் செய்கிற அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் விருப்பம் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் வெகுமதி இருக்கிறது என்று கேட்கிற போது அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் இல்லா ரஜுலன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி வலம் யர்ஜஅ மின் ذلك பிஷைஇன். அவர் தன் உடைமையோடும் உயிரோடும் செல்லுகிறார், சென்றவர் போராடுகிறார், போராடி திரும்புகிற போது கொண்டு போன உடைமைகளும் இல்லை உயிரும் இல்லை, இந்த நிலையில் போராடுகிறாரே, இவர் செய்கிற இந்த ஜிஹாதை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதல்லாமல் செய்கிற ஜிஹாதுகள் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் வெகுமதிக்குரிய காரியங்களாக, விலை மதிக்கத்தக்க காரியங்களாக நீங்கள் 10 நாட்களில் செய்கிற இபாதத்துகளுக்கு வெகுமதி இருக்கிறது, விலை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த 10 நாட்களில் ஓதுகிற திருமறைக்கு மற்ற காலங்களை விட சிறப்பு இருக்கிறது. இந்த 10 நாட்களில் சுன்னத்து தொழுகைகளை மேற்கொண்டால் மற்ற காலங்களில் செய்வதை விட வெகுமதி இருக்கிறது. திக்ருகள் அதிகமாக செய்தால் அதற்கு வெகுமதி இருக்கிறது. தக்பீர்களும் தஹ்லீலுகளும் அதிகமாக சொல்லப்பட வேண்டிய காலம் என்று கருதப்படுகிற காலம்தான் இந்த முதல் 10 நாட்கள். வல் ஃபஜ்ர் வலையாலின் ஆஷ்ர் என்று சொல்லப்படுகிற வசனத்தில் 10 இரவுகள் என்று சொல்லப்படுகிறதே, அந்த 10 இரவுகளுக்கு வியாக்கியானம் சொல்லுகிற போது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் தான் அங்கே பலராலும் கருத்துரைக்கப்படுகிறது. எனவே இது போன்ற நாட்களை எதிர்கொள்ளுகிற நாம் கண்டிப்பாக ஏதோ நாட்களில் ஒரு நாளாக கருதி கொள்ளாமல் அதற்கு இருக்கிற மதிப்பையும் அதற்கு இருக்கிற முக்கியத்துவத்தையும் உணர்ந்து நாம் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல துல்ஹஜ் மாதம் 1ஆம் நாளை இன்னும் சில நாட்களில் நாம் அடையவிருக்கிறோம். அப்படி அடைகிற போது மேற்கொள்ள வேண்டிய, குறிப்பாக குர்பானி கொடுப்பவர்கள் மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதை கவனத்தில் கொண்டாக வேண்டும். குர்பானி என்பது ஏதோ அல்லாஹ்விற்கு மாமிசத்தின்பால் தேவை இருக்கிறது, இரத்தத்தின்பால் தேவை இருக்கிறது, பலரும் வழிபாட்டு தலங்களில் அறுத்து பலியிடுவது போல அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிடுவது என்று கருதி கொண்டு யாரும் செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் லய்யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் அறுத்து கொடுக்கிற மாமிசங்களோ அதனுடைய இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, அந்த நோக்கத்திற்காக செய்து விடாதீர்கள், மாறாக இறையச்சம். இப்ராஹிம் நபி தன் மகனை பலி கொடுப்பதற்காக முன்வந்தார்களே, அல்லாஹ்விற்காக தன்னையும் கொடுப்பதற்கு தயாரானார்கள், தன் மனைவியையும் தியாகம் செய்ய தயாரானார்கள், பிள்ளையை தியாகம் செய்ய தயாரானார்கள், அறுத்து பலி கொடுப்பதற்கே முன் வந்திருக்கிறார்கள். அதற்கு பதிலாக எல்லாம் செய்ய நானும் தயாராக இருக்கிறேன் என்பதை செயலில் காட்டுவதற்கு ஏதாவது ஒரு செயல் வடிவம் வேண்டுமே. அதற்கு இறைவனால் இப்ராஹிம் நபிக்கு வழங்கப்பட்ட ஆட்டை அவர்கள் எப்படி அறுத்து பலி கொடுத்தார்களோ அதே நோக்கத்தில் அதே எண்ணத்தில் அல்லாஹ்விற்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன், எதையும் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன் என்பதை செயல் வடிவில் காட்டுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தான நிலைப்பாடுதான் இந்த குர்பானி என்பது. அந்த நியத்தோடு தான் அது அமைய வேண்டும். அல்லாஹ்விற்கு ஏதோ இதனால் எந்த தேவையும் இருக்கிறது என்ற எண்ணம் நம்மில் வந்துவிடுமையானால் அது முற்றிலும் தவறானது. மாத்திரமல்ல, அச்சம், இறை அச்சம், இறைவனுக்காக செய்கிறோம் என்ற உணர்வு அங்கே இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, இந்த குர்பானை கொடுக்க வேண்டும் என்ற நியத்து வைத்திருப்பவர்கள் நகங்களையோ முடியோ களையக்கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். வல்லநாயன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இது போன்ற நாட்களில் என்ன பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற வேண்டும் என்று இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை நமக்கு படிப்பினை நிறைந்த ஒரு வரலாறாக தந்து அதை எண்ணி பார்ப்பதற்குரிய சூழலையும் அவகாசங்களையும் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறானோ அதை மனதில் நிறுத்திக் கொண்டு செயல்படுவதற்கு நாம் யாவரும் முயற்சிப்போமாக.